மற்றவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கட்டவிழ்ப்பார். எப்படி பிரதர் நான் மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் கட்டவிழ்க்கப்படும்னா இன்றைக்கான வார்த்தைகள் உங்களுக்கு தான். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாம உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரை குறித்து நீங்கள் யோசிக்கிற ஒரு மனிதராக மாறினீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறாரு, உங்களை உயர்த்துறவராக இருக்கிறார். பொதுவாகவே நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்குன்னா, ஆண்டவரை என்ன ஆசீர்வதிங்க, என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க அப்படி இப்படின்னு நம்மளை பற்றி தான் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போமே தவிர்த்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டோம். இப்படி இருக்கிற ஒரு மனிதர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோபுனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்துடுறாரு. தன்னுடைய மனைவி இழந்துடுறாரு, தன்னுடைய பிள்ளைகளை இழந்துடுறாரு, அவர்கிட்ட இருந்த காசு பணத்தை இழந்துடுறாரு, சரீரம் வியாதிப்பட்டு போயிடுது. எல்லாத்தையும் இழந்த மனுஷனுடைய ஜெபம் என்னவா இருக்கும்? இதை எல்லாத்தையும் என்கிட்ட மறுபடியும் மீட்டு தாங்க ஆண்டவரே அப்படின்னு தானே இருக்கும். தன்னை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு மனிதராக தானே மாறுவார். இப்போ ஏற்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் ஒரு திறவுகோலை காமிக்கிறார். அந்த திறவுகோல் என்ன அப்படின்றத வாசிக்கலாமா? யோபு 42வது அதிகாரம் 10வது வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார்னு இருக்கு. ஏன்பா, அவன் ஜெபம் பண்ணது அவனுடைய நண்பர்களுக்காக தானே. கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் அப்படின்னா யோபு எப்போ தன்னுடைய வாழ்க்கை மாறணும் அப்படின்ற ஒரு நினைப்பிலிருந்து மாறி தன்னுடைய சிநேகிதர்களுக்காக அவன் எப்போ ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சானோ அப்போவே கர்த்தர் அவனுடைய சூழ்நிலையை மாற்ற ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம பொதுவாக என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, என்னுடைய சூழ்நிலை மாறுறதுக்கு நான் எப்படி ஜெபம் பண்ணணும் பிரதர்? கிடையாது. ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா, உங்களை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாரு. யோசிச்சு பாருங்க, யோபுனுடைய இடத்துல நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? என்ன ஆண்டவரே, என்னை சுற்றி இவ்வளோ பிரச்சனை இருக்குது, வியாதியில் இருக்கிறேன், பிள்ளைங்க இறந்துட்டாங்க, மனைவி இல்லை, காசு பணம் இல்லை, இவ்வளவு இழந்ததுக்கு அப்புறமும் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்காகவா ஜெபம் பண்ணும்? எனக்கே ஒருத்தன் ஜெபம் பண்ணுறதுக்கு தேவைப்படுறான், இதில் நான் போய் இன்னொருத்தனுக்காக ஜெபம் பண்ணணுமா? என்னுடைய வாழ்க்கையே இவ்வளோ அலங்கோலமாக இருக்குது, நான் மற்றவனுக்காக ஜெபம் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் உங்களுடைய ஆசீர்வாதத்தை அவங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுனால கட்டவிழ்க்கிறவராக இருக்கிறாரு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்ககிட்ட ஒரு சொந்த வீடு இல்லாமல் இருக்கலாம். யாராவது வந்து உங்கள்கிட்ட நான் ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றேன் பிரதர், ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னால், என்கிட்டே வீடு இல்லை, நான் உங்களுக்கு வீடு வரணுமான்னு ஜெபம் பண்ணலாம் யோசிக்காதீங்க. என்கிட்ட வீடு இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் வீடு கட்டுறதுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். பிரதர், என்கிட்டே சமாதானம் இல்லை, ஒருத்தர் வந்து அவருடைய லைஃப்பில் சமாதானம் வேணும்னு சொல்லிட்டு என்கிட்ட ப்ரேயர் ரெக்வஸ்ட்டை தராரு, நான் எப்படி பிரதர் ஜெபம் பண்ணுவேன்? நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும்? அவங்களுடைய சமாதானத்துக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணணும். அவங்களுடைய சமாதானத்துக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது டக்குன்னு பார்ப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானம் வந்துடும். அவங்க வீடு கட்டணும், அவங்க நல்லா இருக்கணும், நீங்கள் அவங்கள ஆசீர்வதிக்கும் பொழுது டக்குன்னு பார்த்தா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். அவங்களுக்காக நீங்கள் எதை ஜெபம் பண்ணீங்களோ அதுவும் உங்களுடைய லைஃப்பில் நடக்கிறத பார்ப்பீங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் பக்கத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தருடைய பிரச்சனைக்குள்ளே இருக்குன்னா நம்ப முடியுமா? ஏன் பிரதர், அவங்களுடைய பிரச்சனையில் எப்படி பிரதர் என்னுடைய ஆசீர்வாதம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோசேப்பினுடைய வாழ்க்கையில் ஒரு சொப்பனத்தை பார்க்குறான். அந்த சொப்பனத்தினால அவனுக்கு பல பிரச்சனைகள் அவனுடைய வாழ்க்கையில் வருது. இப்போ அவனை தூக்கி ஜெயிலில் போட்டுறாங்க. அந்த ஜெயிலுக்குள்ளே 2 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சொப்பனம் வருது. யோசேப்பு கிட்ட சொப்பனத்திற்கு அர்த்தத்தை சொல்கிற ஒரு கிஃப்டை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. இப்போது அவங்க 2 பேரும் யோசேப்பு கிட்ட வந்து சொல்கிறாங்க, நாங்கள் இப்படி ஒரு சொப்பனத்தை பார்த்தோம் அப்படின்ட்டு. யோசேப்பினுடைய மனநிலை இப்படி இல்லை பாருங்க. ஏண்டா, நான் ஏற்கனவே ஒரு கனவை பார்த்து தாண்டா என்னை இந்த தூக்கி இந்த ஜெயிலுக்குள்ளே போட்டிருக்கிறாங்க, இது பத்தாததுக்கு நான் உங்களுடைய கனவுக்கும் அர்த்தத்தை சொல்லணுமாடா அப்படின்னு யோசிக்கல பாருங்க. என் வாழ்க்கையே ஒரு பிரச்சனைக்கு நடுவில் இருக்குது, இதுக்கு நடுவில் இருந்து நான் இன்னொருத்தன் பிரச்சனையை ஏன் பிரதர் தீக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியோடு இருந்திருக்கலாம். ஆனால் யோசேப்பு அதை பண்ணலை பாருங்க. யோசேப்பு என்ன தெரியுமா சொல்கிறான்? உங்களுடைய கனவை சொல்லுங்கள், ஆண்டவர் அதற்கு ஏற்ற அர்த்தத்தை தருவார்னு. அவங்களுடைய கனவுக்கு அர்த்தத்தை அவன் சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த நேரத்தில் நீங்கள் இருந்தால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பிரதர் என்னுடைய லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது நான் ஏன் பிரதர் மற்றவங்களுடைய லைஃப்பில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கணும்? நோ, யோசேப்பு அப்படி யோசிச்சிருந்தா அடுத்து அவன் அரண்மனைக்கு போகிறதற்கான கதவை அவனே அடைச்சிருப்பான். இன்னைக்கு நீங்கள் யோசிக்கிறீங்க உங்களை சுற்றி இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்குன்னு. அந்த பிரச்சனைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு பிளஸ்ஸிங்கை உங்கள் லைஃப்பில் ரிலீஸ் பண்ண ஆரம்பிப்பார். வேத வசனத்தில் போட்டிருக்குது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து அப்படின்னு போட்டிருக்குது. என் பாரமே பெரிய பாரம்
பாரமாக இருக்குது, நான் எப்படி பிரதர் இன்னொருத்தருடைய பாரத்தை சுமப்பேனா? இன்னொருத்தருடைய பாரத்தை நீங்கள் சுமக்கும் போது உங்களுக்கான சில காரியங்கள் நடக்கிறத உங்களால் பார்க்க முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் ஒரு ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையை தாங்க அப்படின்னு. ரொம்ப நாள் ஆகுது, ஆண்டவர் பிள்ளையை தரவே இல்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒன்றை கற்றுத்தர விரும்புகிறார். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அபிமெலேக்குன்ற ராஜாவுடைய வீட்டில் இருக்கிற எல்லாருடைய கற்பமும் சாராளின் நிமித்தம் அடைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இந்த அபிமெலேக்குக்காக வேண்டுதல் செய்யன்னு சொல்கிறாரு. என்ன ஆண்டவரே, அவங்களுடைய வீட்டில் கற்பம் அடைக்கப்பட்டிருக்குதுன்னு நானா ஜெபம் பண்ணணும்? நான் எத்தனை வருஷமாக உங்ககிட்ட வந்து எனக்கு ஒரு பிள்ளையை தாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ அந்த கற்பங்கள்லாம் திறக்கப்படணும்ன்ட்டு நான் அவனுக்காக ஏன் ஆண்டவரை ப்ரேயர் பண்ணணும்? நான் முதல்ல எனக்காக தானே ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு அவன் ஒரு கேள்வியை கேட்டிருக்கலாம் பாருங்க. ஆனால் அவன் அப்படி கேட்கல. ஆனால் அவங்களுக்காக அவன் ஜெபம் பண்ணுறான். ஜெபம் பண்ணோன்னு என்ன நடக்குதுன்னு பார்க்குறீங்களா? நம்ம வேத வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 20வது அதிகாரம் 18வது வசனம். ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். இப்போ அபிமெலேக்கினுடைய லைஃப்ல ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சுட்டாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா அடுத்த அதிகாரத்தில் என்ன பண்றாருன்னு பாருங்க. கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். இவன் அபிமெலேக்குக்காக எப்போ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சானோ அவன் வீட்டில் மட்டும் அற்புதம் நடக்கல. இவன் அபிமெலேக்கு ஜெபம் பண்ணும்போது இவன் வீட்டுக்குள்ளேயே ஒரு அற்புதம் நடந்துருச்சு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நீங்க யாரோ ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்கான அற்புதம் மட்டும் கட்டவிழ்க்கப்படாது. நீங்க யாரோ ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணும்போது உங்களுடைய லைஃப்லயும் அற்புதங்கள் கட்டவிழ்க்கப்படும். அங்க மட்டும் கற்பம் திறக்கவில்லை, இங்கேயும் கற்பம் திறக்கப்பட்டுச்சு. இவன் பல நாள் கேட்டுக்கிட்டு இருந்ததுக்கான பதில் அவனுக்காக ஜெபம் பண்ணும்போது இவனுக்காக அது திறக்கப்படுது. அதுதான் நான் சொல்றேன், நீங்க யாரோ ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கான அற்புதங்கள் திறக்கப்படும். ஏன் ஆண்டவர் இப்படி ஒரு சிஸ்டத்தை வைக்கணும்? இப்படி ஒரு சிஸ்டத்தை ஆண்டவர் வைக்கலன்னு வைங்க, மனுஷன் ரொம்ப ஒரு சுயநலவாதியாக மாறிடுவான். மனுஷன் தன்னை பற்றியே யோசிக்கிறவனா இருப்பான். பொதுவாகவே மனிதர்கள் தன்னுடைய லைஃப்பில் இது நடக்கணும் அது நடக்கணும்னு தான் வேண்டிக் கொள்கிறோமே தவிர்த்து மற்றவங்களுடைய லைஃப்பை குறித்து நம்ம யோசிக்கிறதே கிடையாது. அதனால தான் ஆண்டவர் இப்பேற்பட்ட ஒரு சிஸ்டத்தையே வச்சிருக்கிறார். யோசிச்சு பாருங்கள், இப்போ நீங்கள் பரலோகத்தில் இருக்கிறீங்க, எல்லாருடைய ஜபத்தையும் உங்களால் கேட்க முடியுதுன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு வேண்டப்பட்ட ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு கேன்சர் இருக்குது. இப்போ இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவனுடைய லைஃப்பில் ரொம்ப நாள் ப்ரொமோஷன் வேணும்னு எதிர்பார்க்குறான் வேலையில். அப்போ என்ன ஜெபம் பண்ணுவான்? ஆண்டவரே எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கட்டும். இப்போ இதை நீங்கள் மேலேருந்து பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? டேய், அவன் உனக்கு வேண்டப்பட்ட வேண்டாம், அவன் கேன்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு இருக்கிறான், உனக்கு அதை குறித்து கவலை கிடையாது. உன்னுடைய லைஃப்பில் எப்போ ப்ரொமோஷன் வேணும்னு நீ உன்னை குறித்து மட்டும் யோசிச்சு அதை மட்டும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தோணும். இப்படி தான் அவங்கள சுற்றி யாரோ ஒருத்தருக்கு பல பிரச்சனைகள் இருக்கும், அதை நம்ம யோசிக்க மாட்டோம். நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்போம். பேதுரு சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால அவரை தூக்கி சிறையில் அடைச்சிடுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சிறையில் அடைச்சோடனே சபை அவனுக்காக வேண்டுதல் செய்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். வேண்டுதல் செஞ்ச உடனே ஆண்டவர் ஒரு தேவதூதனை அனுப்புகிறாரு. அந்த தேவதூதன் தூங்கிட்டு இருக்கிற பேதுருவை எழுப்பி சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வர்றதை நம்ம பார்க்க முடியுது. பேதுரு இங்கே உட்காந்து ஆண்டவரே என்னை வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் செய்யலை, ஜபம் பண்ணலை. ஆனால் யாரோ ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருந்த ஜபம் பேதுருவுக்கு அங்கே ஒரு விடுதலையை நம்ம கொடுத்துருக்குன்னு நம்ம பார்க்குறோம். யாரோ ஒருத்தருக்காக நீங்கள் ஜபம் பண்ணுவீங்க, அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்க அதை பற்றி யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் பண்ண ஜபம் அவங்களுடைய வாழ்க்கையில் சில தேவ தூதர்களை அனுப்பும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவங்க சில சமயத்தில் ஜபம் பண்ணுறதுக்கு கூட தெம்பு இல்லாமல் இருப்பாங்க. டிப்ரெஷனில் இருக்கிற ஒரு மனுஷன்கிட்ட போய் நீ ஜபம் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னால் நிறைய நேரத்தில் அவனால் ஜபம் பண்ண முடியாது. அவன் சோர்வாக இருக்கான், அவன் வாழ்க்கையை அவன் தான் பார்த்துக்கணும். நோ, நீங்கள் அவங்க டிப்ரெஷனாக இருக்கும்போது எப்படி பேதுரு தூங்கிட்டு இருக்கிற பேதுருக்காக இவங்க ஜபிச்சாங்களோ அந்த மாதிரி சிலர் டிப்ரெஷனில் இருக்கும்போது, சிலர் பிரச்சனையில் இருக்கும்போது ஆண்டவர் உங்களை ஜபம் பண்ண சொல்லுவார். டக்குன்னு அவங்களுடைய பிக்சர் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். பாருங்கள், நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, உங்களுக்காக ப்ரேயர் பண்ண போயிருப்பீங்க, சில நேரம் அந்நிய பாஷை பேசுவீங்க, சில பாட்டை பாடிக்கிட்டு இருப்பீங்க. டக்குன்னு ஒரு சிலர் உங்களுடைய மைண்டில் வருவாங்க. மைண்டில் வந்த உடனே நீங்கள் உங்கள் விஷயத்தை கண்டினியூ பண்ணணுன்றதுக்காக கிடையாது, ஆவியானவர் அவங்கள உங்கள் மைண்டில் கொண்டு வந்து தராரு அப்படின்னா நீங்கள் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும் அவசியம். அதுக்காக தான் ஆண்டவர் அவங்கள உங்களுக்கு அந்த ஜபத்தில் காமிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. சும்மா ஒன்றும் காமிக்கிறது கிடையாது. சில பிக்சர்ஸ் வரும், சிலருடைய நினைவுகள் வரும், சிலருடைய பிரச்சனைகள் வரும். உடனே என்ன பண்ணணும்னா நீங்கள் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிடணும்.
நீங்கள் ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சோடனே அவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அவங்களுக்கான விடுதலை அவங்களுக்கு கிடச்சிரும் பாருங்க. பேதுரு சிறைச்சாலை கதவுக்கு முன்னாடி வந்தபோது கதவுகள் தானாய் திறக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது தானாக திறக்கப்படலை, அதற்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நீங்கள் போவீங்க, டக்குன்னு உங்களுக்கு ஒரு அற்புதம் நடந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு கிடைச்ச அற்புதம் நீங்கள் பெற்றுக்கொண்டதுனால மட்டும் கிடையாது, உங்களுக்கு பின்னாடி அதுக்காக யாரோ ஒருத்தர் ப்ரேயர் பண்ணியிருக்கிறாங்க, சில தேவ தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் சரி பிரதர், நான் மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுனால எனக்கு என்ன பிரதர் கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தபித்தாள்ன்ற ஒரு ஸ்திரீயை நம்ம பைபிளில் பார்க்குறோம். அவன் நிறைய நற்கிரியைகளை செய்கிறா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். டக்குன்னு பார்த்தா அவன் இறந்துடுறா, வியாதிப்பட்டு இறந்துடுறா. இறந்த உடனே இந்த இன்ஃபர்மேஷனை யார்கிட்ட வந்து சொல்கிறாங்கன்னா பேதுரு கிட்ட சொல்கிறாங்க. தபித்தாள் மரித்தாள் அப்படின்றாங்க. அப்போ பேதுரு என்ன பண்ணுறாருன்னா உடனே அந்த இடத்துக்கு வந்து அந்த அம்மாவை உயிரோடு எழுப்புறாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த அம்மாவை பற்றி நிறைய பேச்சுக்கள் இருக்குது. இந்த அம்மா நிறைய பரிசுத்தவான்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க, இந்த அம்மா யார் தெரியுமா, இந்த அம்மா நல்லவங்க தெரியுமா அப்படின்ட்டு நிறைய வார்த்தைகள் அவங்கள பற்றி சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா இந்த அம்மா தன்னை சுற்றி இருக்கிற எல்லாரை பற்றியும் யோசிச்சுருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், அந்த சிட்டியில் பேதுரு இருக்கும் பொழுது பல பேர் மறிச்சிருப்பாங்க. ஒரு ஊரில் எடுத்திங்கன்னா மரணம் அப்படின்றது ரொம்ப சாதாரணம். ஆனால் அந்த மரணம் நடந்த சமயத்துலேயும் தபித்தாளுக்காக வந்து பேசினது என்ன தெரியுமா, அவளுடைய நற்கிரியைகள். அவள் மற்றவங்களை பற்றி யோசிச்சதுனால. நீங்கள் யோசிக்கலாம், நான் மற்றவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறதுனால எனக்கு என்ன பிரதர் கிடைக்க போகுதுன்னு. நீங்கள் மற்றவங்களுக்காக ப்ரேயர் பண்ணது ஏதோ ஒரு நாள் வந்து உங்களுக்காக பேசும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் மற்றவங்களுக்காக ப்ரேயர் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு பெரிய கஷ்டம் இருந்திருக்கும், உங்களுக்கு பெரிய மன அழுத்தம் இருக்கும். ஆனால் யாரோ ஒருத்தருக்காக ப்ரேயர் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய ஜெபம் என்ன தெரியுமா பண்ணும், உங்களுக்காக ஒரு நாள் வந்து நான் பேசும் அப்படின்னு நான் சொல்கிறேன். வேத வசனத்தில் போட்டிருக்குது, நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும் அப்படின்னு இருக்குது. ஒருத்தன் நியாய தீர்க்கப்படுறான் அப்படின்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு இரக்கம் வந்து அவனுக்காக பேசும் அப்படின்னு இருக்குது. இரக்கம் ஒரு மனுஷனுக்காக நியாய தீர்ப்பில் வந்து பேசுது அப்படின்னா உங்களுடைய ஜபமும் பரலோகத்தில் என்னைக்கோ ஒரு நாள் வந்து உங்களுக்காக பேசும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் பல டிப்ரெஷனில் இருந்திருப்பீங்க, அந்த டிப்ரெஷனில் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறதே பெரிய விஷயமா இருந்திருக்கும். ஆனால் அந்த சமயத்தில் நீங்கள் உங்களை குறித்து யோசிக்காமல் இவனுக்காக நான் ஜெபம் பண்ணணும்னு பண்ணியிருப்பீங்க பாருங்கள். அதை ஆண்டவர் கனப்படுத்தி உங்களுடைய ப்ரேயர் ரெக்வஸ்ட்டுக்கு அவர் ஆன்சர் பண்ணுறவராக இருக்கிறாரு. சில தேவ மனிதர்கள் வந்து என்கிட்ட சொல்கிறது உண்டு பாருங்கள், நான் மற்றவங்களுடைய பிரச்சனைக்காக நிற்கிறேன் பிரதர், மற்றவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறேன், அவங்களுக்கு விடுதலை நடக்குது, அவங்க செழிக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை மாறுது. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இது வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ரொம்ப நாளாக அது நடக்கலை பிரதர் அப்படின்ட்டுவாங்க. நான் சொல்லுவேன், நீங்கள் கரெக்டான ட்ராக்கில் தான் நிற்கிறீங்க, உங்களுடைய ட்ராக்கை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணும்போது, நீங்கள் அவங்கள டெலிவரன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிருப்பார், உங்களுடைய லைஃப்பில் டெலிவரன்ஸை தந்திருப்பார். உங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கே உங்ககிட்ட ஆண்டவர் சில வேர்ட்ஸில் பவரை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்காக எப்படி தபித்தாளுக்கு ஆண்டவர் ஒரு பேதுரு அனுப்பிச்சாரோ உங்களுக்கு சில தேவ மனிதர்களை அனுப்புவார்னு நான் சொல்கிறேன். உங்களிடத்துல சில தயவுகளை அனுப்புவார்னு சொல்கிறேன். உங்களிடத்துல சில அற்புதங்களை கட்டவிழ்ப்பார்னு நான் சொல்கிறேன். ஒருவேளை யோசிக்கிறீங்களா, பிரதர் நான் ஒரு சிலருக்காக ரொம்ப நாள் ஜெபம் பண்ணியிருக்கேன் பிரதர், அவங்களுடைய வாழ்க்கை மாறிடுச்சு, அவங்க என்ன மறந்துட்டாங்க பிரதர், ஆனால் நான் அவங்களுக்காக ஜெபம் பண்ணேன். உங்களை அந்த மனிதர்கள் ஒரு வேளை மறந்துருக்கலாம். பரலோகம் உங்களுடைய ஜெபத்தை ஒரு நாளும் மறக்கலை. பரலோகம் உங்களுடைய நேரத்தை ஒரு நாளும் மறக்கலை. நீங்கள் அவங்களுக்கு நேரம் செலவழிச்சிருக்கீங்க, நீங்கள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க. அதை தேடி உங்களுக்கான சில கணங்கள், உங்களுக்கான சில பதில்களை ஆண்டவர் இந்த சமயத்தில் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ நான் எனக்காக ப்ரேயர் பண்ண வேண்டாமா பிரதர்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக உங்களுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணலாம். ஆனால் மற்றவங்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணுங்கள், உங்களுக்காகவே மட்டும் ப்ரேயர் பண்ணாங்க. சிலர் இருக்கிறாங்க, தேசத்தில் இதை மாற்றும் ஆண்டவரே, தேசத்திற்காக இதை செய்யும் இறங்கும் அப்படின்ட்டுவாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவனை கண்டுக்கவே மாட்டாங்க. தேசம்ட்டோன்னே அப்படியே வந்துடுவாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவனை நோ கேரிங் அப்படின்ட்டு இருக்கும் பாருங்க. நீங்கள் அப்படி இருக்காதீங்க. உங்களை சுற்றி இருக்கிற யாரோ ஒருத்தர்கிட்ட உங்களுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருப்பாரு, அதை மறந்துடாதீங்க. இந்த மினிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒவ்வொரு சமயமும் பார்த்துருக்கிறேன். நான் யாருக்காக நேரம் செலவழிச்சிருக்கிறேனோ, யாரை நான் ஆசீர்வதிச்சிருக்கிறேனோ, அவங்களாம் என்னுடைய லைஃப்பில் ஒரு காலகட்டத்தில் ஆசீர்வாதமாக மாறி இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். இந்த கேமரா நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் பாருங்கள், இது கிட்டத்தட்ட 2.5 லட்ச ரூபா வந்துச்சு. இதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இது வாங்குறதுக்கு 1.5 லட்ச ரூபா சேர்ந்துருச்சு. பேலன்ஸ் ஒரு 1 லட்ச ரூபா தேவைப்படுது. அப்போ நான் ஒரு சிஸ்டர்கிட்ட அவங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணியிருக்கேன், அவங்களுக்கு நிறைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், நிறைய அவங்ககிட்ட நான் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள். திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு எனக்கு 1 லட்ச ரூபாய் அவங்க விதைக்கிறாங்க. எனக்கு அப்போ தேவைப்படுறதும் 1 லட்ச ரூபா தான் பாருங்கள்.
நான் யோசிச்சு பார்க்கல, இவங்க கூட நான் நேரம் செலவழிக்கிறேனே, இவங்களுக்காக நான் இவ்வளோ ப்ரேயர் பண்ணுறேனே, இப்படிலாம் நான் யோசிச்சதில்லை. நான் மனசார அதை நான் செஞ்சேன். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்க என்னுடைய லைஃப்பில் ஆசீர்வாதமாக மாறி இருக்கிறாங்க. என்னுடைய ஊழியத்தில் நிறைய பேர் விதைக்கிறவங்க என்ன சொல்லி விதைப்பாங்க அப்படின்னா, பிரதர் உங்களுடைய வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விதைக்கிறத நான் பார்த்துருக்குறேன். நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும்போது உங்களுடைய லைஃப் ஆசீர்வாதமாக மாறும். நீங்கள் யாரோ ஒருத்தருடைய ஆசீர்வாதத்தை பிடுங்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறினீங்கன்னா ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் சேர்க்கப்பட ஆரம்பிக்கும். ஸோ இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ண விரும்புகிறேன். அண்ட் ஆல்சோ உங்களுடைய மனதில் இப்போ யாருக்கு ப்ரேயர் பண்ணணும்னு தோணுதோ இப்போ நீங்கள் ப்ரேயர் பண்ண ஆரம்பிங்க. அவங்களுக்காக சில அற்புதங்களும் அவங்களுக்காக சில தேவ தூதர்களும் இந்த சமயத்தில் கட்டவிழ்க்கப்பட போகிறாங்க. பிதாவே இயேசுவின் நாமத்தினால் இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்காகவும் நான் வருகிறேன். இதில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இவங்க யாருக்காக இன்றைக்கி ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதங்கள் நடப்பதாக என்று நான் சொல்லுகிறேன். சில வியாதிகள் மாற்றப்பட்டு இருக்கட்டும், சில சூழ்நிலைகளில் சமாதானம் உண்டாயிருக்கட்டும், சில ரட்சிப்புகள் உண்டாயிருக்கட்டும். எந்த வீட்டில் ரட்சிப்பு வேணும்னு இவங்க ஜெபம் பண்ணுறாங்களோ அந்த வீட்டில் ரட்சிப்பு உண்டாகட்டும். எந்த வீட்டில் சமாதானம் வேணும்னு சொல்கிறாங்களோ அந்த வீட்டில் சமாதானம் உண்டாயிருக்கட்டும். எந்த வீட்டில் வியாதிகள் மாற்றப்பட்டு இருக்கட்டும் என்று இவங்க ப்ரேயர் பண்ணுறாங்களோ இப்பொழுதே சில தேவ தூதர்கள் இறங்கி வியாதிகள் சுகமாகட்டும். யாருக்கு ஒரு பிரேக் த்ரூ வேணும்னு ஜெபம் பண்ணுறாங்களோ, யாருக்கு பொருளாதாரத்தில் ஒரு அடுத்த கட்ட நிலை வேணும்னு ஜெபம் பண்ணுறாங்களோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவங்க கிட்ட இப்போ சில தேவ தூதர்கள் இறங்கி இருக்கட்டும் என்று நான் சொல்லுகிறேன். இவர்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நீங்கள் இவங்களை ஆசீர்வதிக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இவங்களுடைய லைஃப்பும் ஆசீர்வாதமாக மாறட்டும். இவங்களை சூழ்ந்து இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக இருக்கட்டும். இவங்க எல்லாரையும் நான் பிளஸ் பண்ணுறேன். இந்த வெளிப்பாடுகள் இவங்களுடைய மனதில் பதியட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் கேட்டு பிரயோஜனப்படட்டும். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஊழியத்தில் ஒரு ஆசீர்வாதமாக மாறலாம். பாருங்கள், திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளையும் பகிர்ந்து கொடுக்க கடவன் அப்படின்னு இருக்குது. நீங்கள் ஆசீர்வாதத்தை எடுத்து செல்கிறவர்களாக மட்டும் கிடையாது, இந்த ஊழியத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாகவும் மாறலாம். இந்த வார்த்தைகளுக்காக நீங்கள் விதைக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே பார்க்குற கூகுள் பே, ஃபோன்பே இந்த நம்பர்ஸ், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கலாம். அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதும். ஒருவேளை நீங்கள் வெளிநாட்டிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் யூனியன் மற்ற பேமெண்ட் மெத்தட்லாம் பயன்படுத்தி இந்த ஊழியத்துக்கு நீங்கள் அனுப்பிச்சி வச்சுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ப்ரேயர் ரெக்வஸ்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே பார்க்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ப்ரேயர் ரெக்வஸ்ட்டை அனுப்பிச்சி விடுங்க. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.